நிறைய பொருட்களை பறிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. அதுல முக்கியமானது இந்த சங்கு. நான் எதையும் பறிச்சுக்கிட்டு போல. எதையும் பறிச்சுக்கிட்டு போகலையா? எதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு போனீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எங்க வீடுகளை, எங்க நிலங்களை, சுதந்திரத்தை, ஆமா எங்க உயிர்களை நாசமாக்கிட்டேன். டெல்மெரின்ல சில பேர் செஞ்ச தப்புக்காக ஏன் மேல பழி சுமத்துறீங்களா? சுமத்துறது மட்டும் இல்ல, தண்டனையும் கொடுக்க போறோம். ஹேய், இடத்திற்கு தகுந்த மாதிரி பேசுகிறீரா குள்ளரே? உங்களது முன்னோர்கள் ஒயிட் பிச்சோடு இருக்கும் பொழுது எங்களை எதிர்த்து சண்டை போட்டதை மறந்து விட்டீர்களா? அந்த குடும்பக்காரங்களை அழிக்கிறதுக்காக நாங்க மறுபடியும் ஒயிட் பீச்சோட சேர்றதுக்கு தயாரா இருக்கோம். நல்ல வேளை அவளை திரும்ப உயிர்ப்பிக்கிற சக்தி உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. கொஞ்சம் விட்டு அஸ்லானை எதிர்த்து இவரையே சண்டை போட சொல்லுவோம் போல இருக்கு. ஆதாமின் மகன் ராஜாவா இருந்தப்பதான் இந்த இடம் அமைதியா இருந்தது. அதை இங்க இருக்கிற பல பேர் மறந்திருக்கலாம், ஆனா எங்க இனம் என்னைக்கு மறக்காது. இவன் ஒரு டெல்மெரியன். இவனை எப்படி நாம ராஜாவை ஏத்துக்க முடியும்? ஏன்னா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். டெல்மெரின் சிம்மாசனம் எனக்கு சொந்தமானது. காட்டுல அடைக்கலம் வந்த எனக்கு நீங்க உதவி செஞ்சா உங்களுக்காக போராடி நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவேன். இது உண்மைதான். அதுக்கான நேரம் வந்துடுச்சு. என்னால அதை உணர முடியுது. ஒரு மனுஷன்தான் நம்மள சரியா வழி நடத்துவான்னு இவர் சொன்னதை நாங்களும் ஒத்துக்கிறோம். வெற்றியின் தெய்வம் டாராவும் அமைதியின் வழியில் வந்த அலம்பிலியும் இன்று வானத்தில் தோன்றியதை நான் பார்த்தேன். அதற்கு அடையாளமாக இழந்த சுதந்திரத்தை மீட்டுத் தர ஆதாமின் இந்த மகன் வந்திருக்கிறார். இதெல்லாம் நடக்குமா? நிம்மதியா நம்மால வாழ முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க. பேசுற மிருகங்கள், குள்ள மனிதர்கள், பலவிதமான மிருக மனிதர்கள் இருப்பாங்கன்னு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நான் நம்பல. ஆனா இங்க டெல்மெரின்ஸ் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சக்தியிலையும் எண்ணிக்கையிலையும் அதிகமா இருக்கீங்க. இந்த சங்குக்கு மந்திர சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்திருக்க. நாம போராடணும்னா நமக்கு சொந்தமானதை நிச்சயம் நாம திரும்ப அடைஞ்சிடலாம். நீங்க எங்களை வழி நடத்தினா நானும் எங்க இனமும் கடைசி வரைக்கும் உங்க கூட சேர்ந்து போராடுவோம். உயிரை கொடுக்க நானும் எனது படையும் தயங்க மாட்டோம். மீராசோட படை நம்ம இடத்தை நெருங்கி இருக்கணும் இளவரசி. நாம அவங்களை எதிர்த்து வெற்றி அடையணும்னா நமக்கு வீரர்கள் மட்டும் இல்ல, ஆயுதங்களும் தேவை. நாம எதுக்கும் தயாரா இருக்கணும்.